அதிசீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே சபையாருக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு தலைப்புக்குள்ளாக தான் நம்ம பார்க்க போகிறோம். தலைப்பு, என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, பரலோகத்தில் என் பலன் மிகுதி. பரலோகத்தில் என் பலன் மிகுதி என்று சொல்லி நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். இந்த 12வது அதிகாரத்தினுடைய 35வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு வேலைக்காரன், ஒரு எஜமான் கல்யாண விருந்துக்கு போயிருக்கிறாரு. எஜமான் வருவதற்காக அந்த வேலையால் காத்து கொண்டிருக்கிறான். எப்படி காத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா, அவன் அறை கட்டி கொண்டு ஆயத்தத்தோடு காத்திருக்கிறான். எஜமான் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஊமையை போல் ஆண்டவர் பேசுகிறாரு, தெரியாது. ஆனால் எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா இந்த 12வது அதிகாரத்தின் துவக்கத்திலேருந்தே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பிரியமானவர்களே, முதல்ல இருக்கும், சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க, சரீரத்தையும் ஆத்மாவையும். அதாவது 12வது அதிகாரம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, தேவனுடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு அதிகாரம் போல. இந்த 12லேருந்து 16 வரைக்கும் எல்லா ஆயத்தத்துடைய காரியங்களையும் ஆண்டவர் திருப்பி பேசிட்டு இருப்பார் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை தொடர்ந்து வரும்பொழுது தான், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, வசனம் 34, அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி சில வசனங்களை வாசிங்க அப்படின்னா, நீங்கள் தேவ ராஜ்யத்தை முதலாவது தேடுங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் இந்த சம்பவத்தை சொல்லுகிறாரு. 38வது வசனம் பாருங்க. அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, இதனுடைய அர்த்தம் என்ன. நம்ம சில நேரத்தில் இந்த ஓமையை வாசிக்கும் பொழுது இல்லையா, நம்ம உண்மையாக இருக்கணும். கரெக்டு. நம்ம கொடுக்கப்பட்ட நம்முடைய எஜமான்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும், விழித்திருந்து வேலை செய்யணும், நல்ல வேகமாக சுறுசுறுப்பாக வேலை செய்யணும். அநேக காரியங்களை எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவனாக காணப்படுகிறோம். அவன் நடுராத்திரி வந்தாலும் இரவு பகலாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த ஓமை அப்படிப்பட்ட காரியத்தை குறித்தது அல்ல. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்பொழுது யாரை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், எப்படிப்பட்டவர்களை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்? எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிறவர்களே பாக்கியவான்கள். அப்படின்னா இது நம்ம நைட்டில் படுத்து தூங்குறோம்ல, அந்த தூக்கத்தை பற்றி பேசலை, அந்த தூக்கத்தை பற்றி பேசலை. இன்னைக்கு உலகத்தில் அநேக அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ சமீபத்தில் போன வாரம் நம்ம பிரசங்கத்தில் கேட்டோம், மோடி போய் யாரை சந்திச்சாருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், போப்பு. இப்படிப்பட்ட சம்பவங்களை, உலகத்தினுடைய நிகழ்வுகளை நம்ம கவனிக்கிறோமா? உலகத்தின் செய்திகளை நம்ம கவனிக்கிறோமா? ஏன் அப்படின்னா இவைகள் எல்லாம் தேவனுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுங்க. ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, கிறிஸ்தவர்களாகிய நாம அப்படிப்பட்ட நாட்களுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய், வசனத்தின்படி வாழுகிறவர்களாய். பாருங்க, இன்னைக்கு போன வாரம் நிர்விசாரத்தை பற்றி எடுத்தோம். இன்றைக்கி நிறைய பேர் சபைக்கு வரல. இதுக்கு பேர் என்ன நினைக்கிறீங்க? நம்ம 1000 காரணங்கள் சொல்லலாமா? 1000 காரணங்கள் சொல்லலாம். ஒருவேளை இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ள இப்பொழுது வருவார், ஆனால் நம்முடைய நிலைமை என்ன இருக்கும்? நம்ம யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஆண்டவர் இடத்துல போயிட்டு, ஆண்டவரே காரணம், அவர்கிட்ட காரணம் சொல்ல முடியுமா? அவர் நமக்கு பலத்தை கொடுத்துருக்கிறார்ல. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, விழித்திருக்கிறவர்களாய், ஆயத்தத்தோடு இருக்கிற பத்தியா,
அவனை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 43, 44 அதே அதிகாரத்தின் 43 மற்றும் 44வது வசனம். ஆமென். எஜமான் வரும்பொழுது அப்படியே செய்கிறவனா, எப்படி தேவன் எப்படி விழித்திருக்கிறவர்களாய் விரும்பணும்னு நினைக்கிறோமோ அப்படி செய்கிறவன் ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ளது எல்லாவற்றிலும் அவனை எப்படி என்ன வைப்பாரா? நான் சொல்லட்டுமா? எப்படி யோசேப்ப போத்திபார் அவனுடைய வீட்டுக்கு அனைத்திற்கும் விசாரணைக்காரனாய் வைத்தாரோ, அதுபோல இந்த இடத்துல ஒரு ஊமையை பேசுகிறார். ஆனால் இதை பேசுகிறது யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஊமையில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, மனுஷகுமாரன் வரும்பொழுது. அல்லேலூயா. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னா, பிரியமானவர்களே, இன்றைக்கி இல்லை அடிக்கடி நம்ம சபைக்கு நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் நம்ம உபத்திரவப்படணும், இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்படணும், இந்த உலகத்தில் நம்ம பாடுபடணும். இது எல்லாம் நான் சொல்லும்பொழுது இல்லை நிறைய நேரத்தில் இல்லை, அட என்னடா இது பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் கஷ்டம் பாடு கண்ணீர் இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி? பாருங்களேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். 25 லூக்கா 16:25. பொறுமையா மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் இல்லை. இந்த வசனத்தை படித்தா என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? அந்த கதை தெரியும். இதுவும் ஒரு ஊமை தான் பாருங்க. வருகையை குறித்த மறுபடியும் அதே தான் வருகை குறித்த ஊமை. என்னென்ன 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு ஏழை வியாதியுள்ள லாசரு என்கிற பேர் மனுஷன். ஐஸ்வர்யவானுக்கு பேரை கொடுக்கல, ஆனால் ஏழை அந்த வியாதியுள்ள ஏழை மனுஷனுடைய பேரை கர்த்தருடைய ஆவியானவர் இதில் பதிவு செய்திருக்கிறார். 2 பேரும் ஒரே இடத்துல வாழ்கிறாங்க. ஐஸ்வர்யவான் எப்படி இருக்கிறான் அப்படின்னா சம்பீரமாய் வாழ்கிறான், அவன் அனுபவித்து வாழ்கிறான், அவன் என்ன சொல்றது சுகபோகமாய் வாழ்கிறான், சந்தோஷமாக வாழ்கிறான், எந்த குறைவும் இல்லை. ஆனால் அவனுடைய வீட்டு வாசல் படியில் ஒரு ஏழை மனுஷன், ஒரு ஏழை லாசரு படுத்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய மேஜையிலிருந்து துணிக்கை விழுமா என்று சொல்லி எதிர்பார்த்து, ஆனால் அந்த துணிக்கையும் அவனுக்கு கிடைக்கல. நாள் வருகிறது, 2 பேரும் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யவான் அகல பாதாளத்தில் இருக்கிறான். ஹல்லேலூயா. லாசருவோ ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பூமியில நம்ம வாழ்றோம், எப்படியோ வாழ்றோம், என்னமோ அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த உலகம் நமக்கு ரொம்ப அதிக ஆசைகளை கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, நான் அதை தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்று பார்த்தீங்க அப்படின்னா அது அல்ல ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நான் புரிந்து கொண்டது, அந்த ஐஸ்வர்யவான குறித்து தேவன் அவன் ஒரு பாவி என்று நியாயம் தீர்க்கல, அவன் பொல்லாதவன் என்று நியாயம் தீர்க்கல, அவனை எந்த குற்றமும் சொல்லல. மாறாக ஒரே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, நீ பூமியில வாழ்ந்த நாட்களில இந்த பூமியினுடைய நன்மைகள் எல்லாம் அனுபவிச்சப்பா, என்னப்பா குறை உனக்கு? அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆக்சுவலா குறையுள்ளவர்களா இருக்கிற நாம பாக்கியவான்கள். என்னடா பாஸ்டர் இப்படி சொல்றாரு? பிரியமானவர்களே, இந்த பூமியில நம்ம கஷ்டப்படுறோம்னா இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அந்த கஷ்டம். இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. லாசர் எங்க தெரியுமா இருக்கிறான்? அந்த ஐஸ்வர்யவனுடைய வீட்டு வாசல்ல. நம்ம லாங்குவேஜ்ல சொல்லிட்டா கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். வீடு கிடையாது. 2வது, அவன் சரீரம் முழுவதும் வியாதி, சுகம் கிடையாது, சரீரம் முழுவதும் வியாதி. அவனுடைய பருக்களை நாய்கள் வந்து நக்குகிறது என்று சொல்லி இந்த ஓமையை படிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் எப்போ படிக்க போறீங்க? இது எப்போதான் படிக்க போறீங்க? பைபிளை ஆண்டவர் வரத்துக்குள்ள படிச்சிருவீங்களா? பயமா இருக்கு. ஒண்ணுமே செய்ய முடியாது. மன்னிச்சுங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் பைபிள் படிக்கலாம்? உன்னை கேள்வி, பைபிள் படிக்கலாம், ஆண்டவர் பரலோகத்துக்கு என்னை கொண்டு போக மாட்டார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம்? நான் திருப்பியும் நான் எத்தனை முறை நான் இதை சொல்கிறது, எனக்கு துக்கமாக தான் இருக்குது. இவ்வளோ தான் என்ன ஆண்டவருக்கு, இவ்வளோ தான் நீ இந்த ஜனங்களை ட்ரெயின் பண்ணியா? நானே சொல்லிக் கொடு. இது சுவிசேஷ புத்தகங்கள், 4 சுவிசேஷம் கூட நம்ம படிக்கலன்னா எப்படிங்க? நீங்கள் என்ன துக்கப்படுத்துறீங்களா? கர்த்தரை துக்கப்படுத்துறீங்களாங்க? உங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். போன வாரம் கூட சகோதரன் எடுத்தார், டெய்லி 3 அதிகாரம் படிக்க சொல்லி. எத்தனை பேர் 3 அதிகாரம் படிக்கிறீங்க? இல்லை கையை உயர்த்துங்க.
எத்தனை பேர் இன்னைக்கு அட்லீஸ்ட் தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே 3 அதிகாரம் உங்கள் வார்த்தை ஆண்டவரே, உங்கள் வார்த்தை ஆண்டவரே. அதாவது நானும் ஒரு காலத்தில் நிறைய எப்படி சொல்கிறது, எனக்குன்னு சொந்த அறிவில் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். சமீபத்தில் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கிறேன்ல, ஸ்தோத்திர பலி செலுத்துவது குறித்து. ஸ்தோத்திர பலி செலுத்துங்க, ஆனால் உண்மையாக செய்யுங்க அப்படின்ட்டு ரொம்ப நான் சாதாரணமாக சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி நான் ஒவ்வொரு நாளைக்கும் 1000 1300 ஸ்தோத்திரங்கள் நான் சொல்கிறேன். பெருமைக்காக சொல்லலை. அந்த ஸ்தோத்திர பலி செலுத்தும்போது என்னால் அழுவ முடியுமா? ஸ்தோத்திர பலி செலுத்தும்போது என் இருதயம் உடையுமா? நான் உணர்ந்தேன். நான் உணர்ந்து படிக்கிறேன். நான் புதுசாக கற்றுக்கிட்டேன். அதாவது நீங்கள் எப்படி எவ்வளோ நேரம் ஆகணும்னு தெரியாது. நான் பொறுமையாக அப்படியே படித்து அதை உணர்ந்து படிக்கிறேன். எவ்வளோ நேரம் தெரியுமா ஆகுது? நான் படித்து பாடல் பாடி கொஞ்சம் சில வசனங்கள் வரும்பொழுது பைபிள் எடுத்து வச்சுப்பேன். அந்த வசனத்தை பைபிளில் படிப்பேன் முழுசாக. இப்படி குறைஞ்சதில்லை 3 4 மணி நேரம் ஆகுது. தேவ சமூகத்தில் குறைஞ்சது நான் 3 4 மணி நேரம் இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பைபிள் படிக்கிறது, அதுக்கப்புறம் நான் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறது. நான் எதற்காக சொல்கிறேன் தெரியுமா? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏமாந்துடாதீங்க. யாராவது சொல்கிறாங்க ஏமாந்துடாதீங்க. டெய்லி 3 அதிகாரம் தீர்மானம் எடுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். அவருடைய ஹெல்ப்பை கேளுங்க. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னால் பைபிள் படிக்க முடியல, என்ன வேணால் மணிக்கணக்கில் என்னால் செய்ய முடியுது ஆண்டவரே, மணிக்கணக்கில் என்னால் ரீல்ஸ் பார்க்க முடியுது, மணிக்கணக்கில் யூடியூப் பார்க்க முடியுது, மணிக்கணக்கில் பேச முடியுது, மணிக்கணக்கில் வேலை செய்ய முடியுது, பலன் இருக்குது. ஆனால் ஆண்டவரே 3 அதிகாரம் படிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஒரு 20 நிமிஷம் என்னால் 3 அதிகாரம் படிக்க முடியலையே. நீங்கள் துக்கம் படுங்கம்மா, துக்கப்படுங்க. தேவ வசனத்தை படிக்க முடியலன்னு துக்கப்படணும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பைபிளில் ஒன்று இருக்குது. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் தேவனுக்கு ஏற்ற துக்கம் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக இருக்கும், மனஸ்தாபப்படுகிறதுக்கு இல்லை. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலையே ஏசப்பா, நான் என்ன ஆண்டவரே பண்ணுறது, எனக்கு படிக்க தெரியலையே. இல்லை, ஆடியோ பைபிள் வந்துருச்சு, போட்டு கேளுங்க, போட்டு கேளுங்க, வார்த்தையை கேளுங்க. வார்த்தை உங்களை விடுதலை பண்ணும். உண்மையாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். இல்லையா, எல்லாத்தையும் விட்டுருங்க. சரி, பைபிள் படிக்கவே கஷ்டமாக இருக்கா, ஸ்தோத்திர பலி புக்கை எடுத்து அந்த அந்த ஒவ்வொன்றும் வசனம் அதை உணர்ந்து 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 படித்து பாருங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் சூழ்நிலை மாறும். கர்த்தர் மாற்றுவார். பிரியமானவர்களே, இந்த சம்பவம் என்ன? அவங்க வீட்டு வாசலில் வெளியில் இருக்கிறான் லாசரு, பிச்சைக்காரன், வியாதி பிடிச்சவன். நம்ம பார்த்தா என்ன சொல்லுவான்? சாபம் பிடிச்சவன் இல்லை, சபிக்கப்பட்டவன்டா அவன். அவன் என்ன பாவம் செஞ்சானோ தெரியலையே. இன்றைக்கி நம்மளை கூட ஒருவேளை உலகம் அப்படி சொல்லலாம். அதை குறித்து கவலைப்படாத. என்ன செஞ்சாங்களோ தெரியலையே, அவங்க செஞ்சதுக்கு இல்லை அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அவன் செஞ்சதுக்கு அவன் அனுபவிக்கிறான். விடு, அவன் ஐஸ்வர்யவான் போகும்போது வாசலில் பார்த்துருப்பான். அவன் என்ன பாவம் செஞ்சானா பாரு, நான் எப்படி இருக்கேன், கர்த்தர் என்ன எப்படி வச்சிருக்கிறாரு பாரு, கர்த்தர் என்ன எப்படி மகிமையாக வச்சிருக்கிறாரு பாரு. கர்த்தர் இன்னைக்கு அப்படி சொல்கிற ஆட்கள் உண்டு. கர்த்தர் என்ன எப்படி வச்சிருக்காரியா? அது தவறு என்று சொல்லலை. செய்ய வேண்டிய காரியத்தை அவன் செய்யலை. வேதம் சொல்லுகிறது, பூமியில் நன்மையை அனுபவிச்சல்ல, போய் தீமையை அனுபவி. அவன் பூமியில் வேற ஒன்றுமே எழுதலையே. அவன் பூமியில் தீமையை அனுபவிச்சான்ல, பரலோகத்தில் நன்மையை அனுபவிக்கிறான். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 21வது வசனம், 20வது வசனம், 20 21. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். எப்படி? பயப்படாதே சிறுமந்தையே, கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுடையது சொல்றாரு. ஞானம் சார், தரித்திரம்னா என்ன தரித்திரம்? அப்பா, எந்த தரித்திரமும் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவன் தான். தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. வாசிங்க. இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். எதற்காக அழுவது? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆண்டவரே, இன்னும் நீங்கள் விரும்புகிற ஒரு வாழ்க்கையினால் வாழ முடியல, நீங்கள் விரும்புகிற மாதிரி ஜெபம் பண்ண முடியல, நீங்கள் விரும்புகிற மாதிரி ஊழியம் செய்ய முடியல, நீங்கள் விரும்புகிற மாதிரி தாழ்மையாக இருக்க முடியல, நீங்கள் விரும்புகிற மாதிரி வசனத்தை வாசிக்க முடியல, நீங்கள் விரும்புகிற மாதிரி என் குணாதிசயங்கள், என் சுபாவங்கள் மாறலை.
அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் துக்கம் வரும் தெரியுமா? ஆண்டவரே, இன்னும் நான் உங்களை திருப்திப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், மனுஷனுக்கு ஒரு துக்கம் வரும் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் போய் எந்த ஒரு மனுஷனும் நிறைவா இருக்க முடியுமாமா? நான் நிறைவானவன் சொல்ல முடியுமாமா? ஆண்டவருடைய பிரசனத்தில் போய் அவருடைய பிரசனத்தில் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி ஏசாயாவே குறைவுள்ளவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. அவருடைய பிரசனம் வந்து அவன் சொல்றான், நான் குறைவுள்ளவன் என்று சொல்றான். ஹல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது எப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவர்கள் என்று சொல்லி. பாருங்க, நான் அந்த கஷ்டத்துக்குள்ள வந்துடுறேன், அடிக்கடி நான் அதை தான் சொல்றேன். ஆனா ஒரு காரியத்தை நாம மறந்து விடுகிறோம், நிறைய நேரத்தில் புரிந்து கொள்வதில்லை. ஒரு உதாரணமாய் நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் நாம் வேலை செய்கிறோம், கரெக்டுங்களா? எவ்ரி இயர் வந்து ப்ரமோஷன் இருக்கலாம், இல்லை அப்ரைசல் வரும், சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் வரும். ஸோ இப்போ இந்த உலகத்துக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க. எதை எதிர்பார்த்து எதை நோக்கி வேலை செய்வீங்க? உண்மையும் உத்தமமாக இருக்கணும், சின்சியராக ஒர்க் பண்ணணும், எல்லாம் வேதத்தின் அடிப்படையில் ஆவிக்குரிய காரியங்களே தான் சொல்கிறீங்க. நான் அப்படி வேலை செய்யலை. நான் எப்படி தான் வேலை செஞ்சேன்? ஒவ்வொரு மாதமும் எனக்கு வரப்போகிற இந்த சம்பளம் அடுத்த வருஷம் வரும்பொழுது எனக்கு ஆண்டவர் வந்து 2 மடங்கு கொடுக்கணும், என்னுடைய சம்பள உயர்வு அதிகமாக இருக்கணும். எதை எதிர்பார்த்து அப்படின்னு நான் சிம்பிளாக சொல்லட்டுமா? ஆண்டவரே, நாளைக்கு 1ஆம் தேதி ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்துவதற்கு நீங்கள் தான் ஆசீர்வதிக்கிறீங்க. ஏன்னா வேலை செய்வதற்கான பலனையும் திராணியையும் கொடுக்கறது நீங்கள் தான் ஆண்டவரே. அந்த கை நிறைய அதை நோக்கி, அதை தான் முதல்ல அடிப்படையாக சொல்லலாம். அதை எதிர்பார்த்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதை எதிர்பார்க்கும்போது ஒருவேளை சொல்கிறேன், காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், பிள்ளைக்கு பால் வாங்கணும்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த வேலைக்கு போகிற நடுவில் அநேக நேரத்தில் நாம் சிக்காயிடுறோம், இல்லை சில பலவீனங்கள் வருகிறது. சமீபத்தில் கூட நம்முடைய சகோதரி ஃபீவர் வந்துச்சு. லீவ் போட்டியா? ஏமா போடல? இது நம்ம அது ஏன் லீவ் போடல? லீவு தரமாட்டாங்க, அது ஒன்று. லீவு போட்டால் சம்பளம் பிடிச்சிப்பாங்க. ஏற்கனவே எதை நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். அப்போது நமக்கு முன்னாடி ஒரு மாதம் கடந்து போகுது அப்படின்னா ஒரு ரெமுனரேஷன் இருக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஒரு வருஷம் கடந்து போகுதுன்னா ஒருவேளை ஒரு ப்ரொமோஷனோ இல்லை ஒரு ஊதிய உயர்வோ வரும்னு நான் சொல்லி நம்ம கண்ணுக்கு தெரியுது. இதை எதிர்பார்த்து இதை நோக்கி உண்மையாக செய்கிறோம், உத்தமமாக செய்கிறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை நோக்கி இதை எதிர்பார்த்து இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதுனால பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நேரம் பார்க்கறது இல்லை, கடின உழைப்பு உழைக்கிறோம். அதை தான் நான் சொல்ல வரேன். இவ்வளவு நாள் நான் பண்ண தவறு என்ன அப்படின்னா, அந்த மாதிரியே பரலோகத்துக்கு நீங்க வேலை செய்யறதுனால, பரலோகத்தை உங்க இலக்காய் வைக்கிறதுனால, பரலோகத்தை உங்க சிந்தையில கொண்டு வரதுனால உங்களுக்கு என்ன இருக்குன்னு நான் சொல்ல மறந்துட்டேம்மா. சொல்லியிருக்கிறேன், ரொம்ப தெளிவா வெளிப்படையா அதை குறித்து நான் பேசலை. ஹல்லேலூயா. இப்போ பைபிள் படிங்க நிறைய பேர் நான் சொல்கிறேன்ல, ஆனால் நீங்கள் படிக்கல. ஆனால் இந்த ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி கொண்டிருக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு தாட்டை கொடுத்தாரு. சங்கீதம் 119வது சங்கீதம். ஏன்னா நீங்கள் ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரடக்ஷனாவது நான் இன்னைக்கு கொடுக்குறேம்மா. ஏன் நான் உங்களை இவ்வளோ நான் பிரயாசப்படுத்துகிறேன், ஏன் பைபிள் படித்தா என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 119 வசனம் 98. வேகமாக எடுத்தவங்க வாசிங்க. முதல் குறிப்பு, நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்களுக்கு சத்துருக்கள் நீங்கள் நினைக்கலனா கூட எழும்புகிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீர் உம்முடைய கற்பனை அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல உங்களுடைய வசனத்தை கொண்டு என்னை உம்முடைய சத்துருக்களை விட என்னை ஞானம் உள்ளவனாய் மாற்றுகிறீர். 99. நான் வீட்டில் காலையில் எழுந்து 3 அதிகாரம் படிச்சுட்டு போகிறேன்.
இப்போ அந்த படித்த அதிகாரத்தில் ஒரு 2 வசனம் என் இருதயத்தில் போய் தங்கிருச்சு. நான் வேலை ஸ்தலத்தில் என்ன செய்கிறேன் அப்படின்னா அந்த வசனத்தை தியானித்து கொண்டே இருக்கிறேன். மாடு போல அசை போட்டு கொண்டே இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை காலையில் ஆண்டவர் இப்படி பேசினாரு, ஆண்டவர் இப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லி நான் தியானமாய் அடுத்து சொல்லி நான் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் நான் அறிவுள்ளவனாக. இதை பற்றி போதித்தவர்கள் யாரு? ஆண்டவர் என்ன சொல்லணும்? அப்பா என் வசனத்தை நீ படித்த நீ தியானம் பண்ணின அப்படின்னா யூ வில் பி பெட்டர் தென் யுவர் டீச்சர். உனக்கு சொல்லித்தராங்க பற்றியா, அவங்களோட பெட்டராக இருப்பீங்க. அடுத்தது வாசிங்க. வேதம் நிறைய இடத்துல சொல்கிறார் இல்லையா, நரை மயிரின் அனுபவம் என்று சொல்லி முதியோர்கள் அனுபவசாலிகள் ஞானம் உள்ளவர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தையை நீ கை கொண்டினா அந்த ஞானமுள்ள முதியோர்களிலும் தேவன் உங்களை ஞானமுள்ளவனாய் மாற்றுவார். ஆமென். அதுக்கு சாட்சி யார் தெரியுமா? திருமணம் ஆகாத அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் திருமணத்தை குறித்து அவ்வளவு விளக்கம் எழுதியிருக்காரு. அதை நான் பிரசங்கம் பண்ணலை, நீங்கள் வேணால் நோட் பண்ணி வீட்டில் போய் படிங்க. அந்த ஞானம் எங்கேருந்து வருது? அனுபவ ஞானம் கிடையாது. அவருக்கு திருமணம் ஆகலை, அனுபவ ஞானம் கிடையாது. ஆவிக்குரிய ஞானம் அனுபவ ஞானத்தை விட மேன்மையானது. அது எங்கேருந்து தெரியுமா வருது? இந்த வசனத்திலிருந்து வருது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கும்போது நமக்கு அப்போது இப்படி நம்முடைய லைஃப்பில் ஆண்டவர் அவருக்காக நம்ம பிரயாசப்படும்பொழுது நம்ம பாடுபடணும் இல்லை, அப்படி பாடுபடும்பொழுது அதற்கு மிகப்பெரிய ஒரு பலனையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறாரு. எப்படி ஒரு வேலையை நம்ம செய்யும் பொழுது அந்த ரெமுனரேஷனை அந்த இலக்கை நம்ம நோக்கி நம்ம ஓடும்பொழுது அது கஷ்டமாக தெரியல. ஃபீவர் வந்தாலும் லீவ் போடுறது கிடையாது, மாத்திரை மருந்தை போட்டுட்டு பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக நம்ம உழைக்கிறோம். ஆனால் ஒன்றை மறந்து போகிறீங்களே. நம்ம மரிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவுடைய முடிவு என்ன? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் போஷிக்கிறீங்களே, உங்கள் ஆத்மாவை நீங்கள் போஷிக்க மறந்து போகிறீங்களே, உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டி காப்பாற்றுறீங்களே, உங்கள் ஆத்மாவையும் உங்கள் ஆத்மா மூலமாக உங்கள் குடும்பத்தினுடைய ஆத்மாவையும் கடைசியில் எல்லாம் பெற்று அந்த ஐஸ்வர்யவன் சம்பீரமாய் வாழ்ந்தான், எந்த குறைவும் இல்லை. ஒருவேளை அவனுக்கு பிள்ளைகள் இருந்திருந்தா பிள்ளைகள் எல்லாம் டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் படிச்சிருக்கலாம், ஐஸ்வர்யமாக இருந்திருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் பாதாளத்திலே கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. பூமியில் கண்ணீர் சிந்தனவனோ பரலோகத்தில் களி கூர்ந்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இதுதான் வேதம். இந்த சத்தியத்தை நான் மாற்ற முடியாது. ஒருவேளை இந்த பூமியில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன அப்படின்னா ஒரே வார்த்தை, எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை விடுப்போம் என்று சொல்லி நாளைக்காக கவலைப்படாதீங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய ஃபீஸ் இருக்கும், அதை குறித்து முதல்ல நீ கவலைப்படாத, அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஆத்மாவை நீங்கள் போஷிக்க ஆரம்பிச்சிருங்க. தேவனிடத்தில் அமர்ந்திருக்கிறதுனா என்னன்னு தெரியல. ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யுத்தத்தையும் இப்போ எசேக்கியாவுக்கு விரோதமாக சனகரிப்பு வரும்பொழுது அந்த யுத்தத்தை எப்படி ஜெயிச்சான்? அந்த போராட்டம்னு வச்சுக்கிங்களேன், இல்லை அந்த பிரச்சனை வச்சுக்கிங்களேன், அந்த சூழ்நிலை எப்படி ஜெயிச்சான்? அவன் கூட ஒரு இன்னும் பலசாலிகளை ஒரு 10 பேரை கூப்பிட்டு போய் இல்லை தன்னுடைய கைபலம் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து அழுதான். நம்ம ஈஸியாக வாசிட்டு போயிடுறோம். அவன் எவ்வளவு நேரம் அமர்ந்திருந்தான்னு தெரியாது, எவ்வளவு நேரம் காத்திருந்தான் தெரியாது. தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டு, ஆண்டவரே என் சூழ்நிலை இதுதான் ஆண்டவரே. ஒருவேளை உண்மையாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கா? ஒரு மிகப்பெரிய மலை போல் ஒரு இலக்கு இருக்கா? லீவை போடு. ஒரு நாள் சம்பளம் போட எனக்கு நான் தேவ சமூகத்துக்கு போகிறேன். ஒரு நாள் சம்பளம் 2000 ரூபான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கட்ட வேண்டிய தொகை ஒருவேளை 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய மாட்டீரோ என்று காத்திருந்தீங்கன்னா அதற்கான பலனும் அதற்கான பதிலும் பிறக்கும். கஷ்டப்பட்டு நான் ஓட்டி செய்வேன், ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒரு 200 ரூபாய் மேலே கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்கும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். அதை நான் இப்படி சொல்கிறேன், சரீர முயற்சி சொற்ப பிரயோஜனம் உண்டா? உண்டு. இவ்வளோதான் இருக்கும். தேவனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா காரியங்களை கர்த்தர் வித்தியாசமாய் செய்வார். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21வது வசனம் 20, 21. இந்த வசனத்தை நல்லா நீங்கள் குறிச்சிக்கோங்க. யோவான் 16, 20, 21. என்னாச்சு, இவ்வளோ சீக்கிரம் சோர்ந்து போயிட்டீங்களா? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள்,
உலகமோ. இப்போ இதெல்லாம் இயேசு ஏன் சொல்றாரு? பாஸ்டர் அழுது புலம்பலோட வந்திருக்கிறேன், நீங்க வேற அதுக்கு ஒரு வசனம் வேற கொடுக்குறீங்களே. அங்க இருக்கிறது என்ன பண்ண? நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என்னம்மா ஒரு நிமிஷம்மா, என்னம்மா அதுக்குள்ள எங்க போயிட்ட? 20, 21மா? நிறைய ஸ்திரீகள் இருக்கிறீங்க. அந்த பிரசவம் அப்படின்றது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு வித்தியாசமான பயம் கலந்த ஒரு சந்தோஷம். அது ரொம்ப எளிதான ஒரு காரியம் இல்லை. ஆனால் அதையெல்லாம் அந்த 9 மாதம் இல்லை 10 மாதம் நீங்கள் என்டியூர் பண்ணியிருப்பீங்க. இல்லை சிலர் 3 பிள்ளைகள்லாம் பெற்றிருக்கீங்க, என்டியூர் பண்ணியிருப்பீங்க. அந்த என்டியூரன்ஸ் நீங்கள் என்ன, உங்களுடைய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது. ஹல்லேலூயா. என் மனைவி 10 வருஷம் கழிச்சு அவங்க கன்சீவ் ஆனப்போ எப்படி உள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது. அதுக்காக எத்தனையோ ஏன்னா நிறைய சட்டத்திட்டங்கள் சொல்லுவாங்கள்ல, இதை சாப்பிடாதீங்க, இப்படி இருக்காதீங்க, இப்படி ஒரு பக்கமாக படுக்குங்க, இப்படி நிமிந்து படுத்துறாதீங்க, எப்படி பார்த்தாலும் அதை காப்பாற்றுறவர் கர்த்தர் தான், இப்படி நிறைய அநேக காரியங்களை சொல்லுவாங்க. இது எல்லாத்த விட பயங்கரமான நெருக்கம் எப்போ தெரியுமா இருக்கும்? அந்த பிரசவ வலி வரும்பொழுது. உண்மையாக எப்படிப்பட்ட ஆளுக்கும் இல்லை, முதல் பிள்ளையை பெற்றெடுக்கும்பொழுது எங்கேயாவது ஒரு வாரத்தில் ஒரு பயம் இருக்கும். கணவனுடைய கையை பிடிச்சிப்பாங்க, பிடிச்சிப்பாங்க. யார் அந்த நேரத்தில் துணையாக இருப்பாங்க? ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஏசப்பா எத்தனை ஏசப்பாவை கூட்டிருப்பான் தெரியுமா அன்னைக்கு? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவ்வளவு பயம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதை நீங்கள் என்டியூர் பண்ணீங்க, அதை வேண்டான்னு சொல்லலை. ஏன் அப்படின்னா அந்த பிரசவ நாட்கள் முடியும் பொழுது ஒரு ரிவார்டு உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. ஒரு அழகான பிள்ளை பாரு, 2 அழகான பிள்ளைங்க, 2த்தையும் இதுங்களை இந்த 2 பிள்ளைங்களை பெற்று எடுத்து அதுங்களை பார்க்கும் பொழுது இல்லை அந்த துக்கம் எல்லாம் இல்லை, அந்த பட்ட கஷ்டம் எல்லாம். எங்கள் அம்மா எத்தனை ஊசி வாங்கினாங்கன்றீங்க? இவ்வளோ நாள் கழிச்சு மாற்றி மாற்றி குத்துவாங்க. ஒத்தரம் கொடுக்குற அளவுக்கு தான். ஏன்னா நார்மலாக நடந்த யாருக்கும் இருக்காது. ஊசிக்கு மேலே ஊசி, ஏமா நீ போட்டுக்க. ஆமாம், அந்த பிள்ளை ஊசிலேயே வந்த மாதிரி தான் இருக்குது. அது அவ்வளவு பாடுகள், அவ்வளோ. ஆனால் எல்லாத்துக்கும் பலன் எங்கே அப்படின்னா இந்த பிள்ளை வரும்பொழுது இந்த துக்கம் எல்லாம் மறந்து போகும்ல பிரியமானவர்களே. அதே போல் இக்காலத்து பாடுகளில் கஷ்டம் போல் தெரியுதில்ல, ஆனால் ஆண்டவர் வரும்பொழுதில்ல நீங்கள் எல்லாம் இல்லை. போன வாரத்தில் நம்ம ஐயா சொன்னார் என்ன அப்படின்னா, சாத்தானை நீங்கள் ஒரு வாட்டியாவது பாருங்கள், அப்போ தான் பயம்னா என்னன்னு தெரியும் அப்படின்றாரு. அதோடு கூட இன்னொன்று ஒன்று சேர்த்துக்குங்க, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை நான் ஒரு வாட்டியாவது பார்க்கணும் முதல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை இதில் பார்த்துட்டு அதில் பார்க்கறதுக்கு கேளுங்க. இயேசு கிறிஸ்து இதில் தான் இருக்கார், இதுக்குள்ளே தான் வாழ்கிறாரு. இதுதான் இயேசு கிறிஸ்து. ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை இப்போ வேதமாக இருக்கிறது. இதுதான் கர்த்தர், இதுதான் ஆண்டவர், இதுதான் இயேசு. ஹல்லேலூயா. இதை நீங்கள் வாசிக்க இதை நீங்கள் உட்கொள்ள நீங்கள் இயேசுவாய் மாறுவீங்க. நம்முடைய சுபாவம் இயேசுவை போல மாறும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அப்போ அந்த இலக்கை நம்ம நோக்கி போகும் பொழுது தான் பிரியமானவர்களே நமக்கு தெரியும் நமக்கு மிகப்பெரிய பலன் ஒன்று இருக்குது. பாருங்கள், அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 19வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 19:24. மறுபடியும் என்ன சொல்லுது? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எவ்வளவு அரிதான காரியம் அப்படின்னா, ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது போல சாத்தியமற்ற காரியம். உடனே பாருங்க, அதை அந்த 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 விஷயத்தை கேட்ட உடனே இல்லையா? ஸோ எதுக்காக நான் இதை வாசிக்கிறேன் அப்படின்னா, பிரியமானவர்களே, வேதத்தில் அநேக இடத்துல பணம் அப்படின்னாவே அது ஒரு பிரச்சனையாகவே இருக்கு. வாசிங்க நீதிமொழிகள் 30:9. நீதிமொழிகள் 30:9வது வசனம்.
கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என்படியே எனக்கு அனந்து என்னை போஷித்தருளும் அனந்து என்னை போஷித்தருளும். ஹல்லேலூயா. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால தேவனை விட்டு போகாத படிக்கும். ஏன் ஆண்டவர் பணத்து பின்னாடி நீங்கள் நாடி ஓடாதீங்க அப்படின்னா ஏன் சொல்கிறார் அப்படின்னா, ஐஸ்வர்யம் நம்ம தேவனை விட்டு பிரிக்கும். அதே தீமோத்தேயுல நீங்கள் வாசிக்கும் பொழுது தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, அதாவது தேமான்னு நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம், அவன் யாரோடு இருந்த சீஷன் அப்படின்னா பவுலோடு இருந்த ஒரு மனுஷன். எப்படி இயேசு கிறிஸ்துவோடு இருந்த யூதாஸ் காரியத்து அந்த பணத்தின் மேலே அவன் கண்ணு போனதுனால தான் அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. வேற ஒன்றுமே இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் நம்ம பணத்தை ஒரு சாதாரணமாக நினைக்கிறோம் பிரியமானவர்களே, அது ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது. இல்லை பாஸ்டர் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் சொல்கிறேன் நீ கஷ்டப்பட்டுட்டே இருந்தால் கூட கர்த்தர் உன்னை எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துருவார். ஆனால் அதற்காக பணம் அதிகமாக சேரும்பொழுது அந்த பாருங்கள், நான் ஐஸ்வர்யமாக பணக்காரன் ஆகிறதுனால தேவனை நான் விட்டு போகாத படிக்கும். நான் ரொம்ப ஏழையாக இருந்தால் என்ன பண்ணிடுவேனா, ஆண்டவரை சபிக்க துவங்கிட்டேன். ரெண்டுமே இல்லாமல் என்ன ஆண்டவரை நீங்கள் போஷித்து நீங்கள் நடத்துங்க. ஞானவான் பணத்திலேயே புரண்டு எழுந்த சாலமன் எழுதுறார். வெள்ளிய பொண்ணு ஒரு பொருட்டு கிடையாது அந்த சாலமன் இந்த வசனம் எழுதுறார். 1 தீமோத்தேயு 6:5 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:5. இல்லையா இந்த 1 தீமோத்தேயு பைபிள் இல்லையா? இவ்வளோ நாள் எடுக்கிறீங்களே. சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பெருகும். இப்படிப்பட்டவர்களை விட்டுவிலகு. ஹல்லேலூயா. சில காரியங்களை சில மனிதர்களை ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, நாம விட்டு விலக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நான் சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு படம் பார்த்தேன். என்னென்னா ரொம்ப ஒரு அழகான ஃப்ரூட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் ஃபுல்லாக பூச்சி அரிச்சிருக்கு. இந்த ஃப்ரூட்டு அந்த ஃப்ரூட்டோட சேர்ந்து இருக்கும்பொழுது இது ஃபுல்லாக பூச்சி அரிச்சிருச்சு, இதில் ஒரு பகுதி பூச்சி அரிக்க ஆரம்பிக்குது. அதை யாராவது பார்த்துருக்கீங்களா? நிறைய நேரத்தில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கெலாம் வந்திருக்கும் இல்லையா? ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் அப்படின்னு ஆண்டவர் ஏன் பிரிந்திருக்க சொல்கிறாருன்னா, நீங்கள் கர்த்தரால் அழகான பழமாய் மாற்றப்பட்டவர்கள், அழகான கனியாய் மாற்றப்பட்டவர்கள். அநேக நேரத்தில் தேவையில்லாத சம்பாஷணையில் போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற பூச்சி நமக்குள்ளே நம்மை அரிக்கும்படிக்கு, கடைசியில் ஒன்றுமில்லாமல் போகும்படிக்கு மாறிவிடுகிறதா இருக்கிறது பிரியமானவர்களே. அதனால தான் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நீங்கள் விட்டு விலக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தீமோத்தேயுல பவுல் திருப்பி எழுதுறாரு, நீங்கள் பணத்துக்கு நீங்கள் விலகி இருங்க, ஐஸ்வர்யவான்களே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி அவர் எச்சரிக்கிறத நான் அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அதுக்கு முன்னாடி நான் இவைகளை பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. 17வது வசனம், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமல். என்ன இந்த வார்த்தைலாம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, பணம் வந்துருச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு தன்னால் இருமாப்பு வருதுப்பா. நான் பெரிய ஐஸ்வர்யவான்லாம் பார்க்கல, தவறாக நினச்சிக்காதீங்க. அந்த சபையிலேருந்து இந்த சபை வரைக்கும் நான் தொடர்ந்து வரேன்ல, கொஞ்ச நாள் வரவங்க கொஞ்சம் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தோன்னோ, கொஞ்சம் காசு பார்த்தோன்னோ, ஒருவேளை ஆஸ் அ பாஸ்டர் என்னால் சொல்ல முடியாமல் இருக்குது, ஆனால் அவங்களுடைய செயல்களில் மாற்றங்கள் உருவாகுது. காசு இல்லாதப்போ எல்லா நேரத்துக்கும் வருவாங்க, எல்லா கூட்டத்தையும் கலந்துப்பாங்க. ஏன்னா தேவன், அதாவது யாக்கோபு 2வது அதிகாரத்தில் வாசிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஒரு வசனம் இருக்கும். தரித்திரர்களை குறித்து எழுதியிருப்பாரு. தரித்திரர்கள் தான் கர்த்தரிடத்துல விசுவாசம். பாருங்க, யாக்கோபு 2:6வது வசனம். யாக்கோபு 2:6வது வசனம், நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள்.
அதுக்கு முன்னாடி வசனம், என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பணம் இருக்கிறவனுக்கு நாளைக்கு என்ன செய்யணும்னா அவனுக்கு கவலை கிடையாது, கடவுள் தேவை கிடையாது. இல்லை, பேங்க் இருக்குது, அக்கௌண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. ஆனால் தரித்திரராக இருக்கவன்ல என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போய் முட்டி போட்டுல அவன் கண்ணீர் சிந்தி, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நாளைக்கு கடைசி தேதி, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நாளைக்கு கடைசி தேதி. கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்களாம் கொஞ்சம் தட்டுங்க, எல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி கொடுங்க, கையை பிடிங்க. பக்கத்தில் அங்கிளுக்கு இல்லை, பக்கத்தில் யாருமே இல்லை. என்ன தூக்கம் வருது? அது ஒரு பாட்டு இருக்கு, பெர்க்மன்ஸு, தூங்கினால் சாத்தான் களை விதைப்பான். அப்படி கேட்டிருக்கீங்களா? அது உங்களுக்கு தான் பெர்க்மன்ஸ் பாட்டு. தூங்கினால் சாத்தான் ஓடிடுவானா, தூங்கினால் சாத்தான் களை விதைப்பான். அது வசனம் தான். அது பெர்க்மன்ஸுடைய பாட்டு. ராகம் தெரியல. ஜெபிக்க பாட்டு தெரியுமா தெரியாதா? அப்போ பாடு. கான்டெக்ஸ்ட்டை விட்டே மாற்றி போகிறீங்களே. தூக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் நான். ஓ, அதில் தான் வருதா? தூங்கினால் சாத்தான் களை விதைப்பான்னா தெரிஞ்சா பாடு. இல்லை, பாட்டு பாடினா கொஞ்சம் உற்சாகமாவாங்கல்ல, அதனால தான் ஊரில் எல்லாம் பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணுறாங்க. தள்ளுதியா? தள்ளுது. அதாவது சரி வேண்டாம், அதை சொல்ல வேண்டாம், அப்புறம் அது வேறு ஒரு பிரச்சனையாக போயிடும் இல்லையா? நான் எப்படின்னா ஒரு பிரசங்கத்தை தேவ சமூகத்தில் காத்திருந்தா அப்படிலாம் எங்களுக்குலாம் தூக்கம் வரமாட்டேங்குது. நீங்கள் உங்களை பழக்குவிக்கணும். அதுக்கு என்ன தெரியுமா பண்ணுறீங்க? பேசாமல் நைட்டில் ஒரு 2 மணி நேரம் ஸ்தோத்திர பலி சொல்லுங்கள் எல்லாரும். இல்லை, நான் விளையாட்டுக்கு சொல்லலை, 1 மாதம் பண்ணுங்க. நீங்கள் அது பலனை இல்லைன்னா என்கிட்ட வந்து என்ன பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க, ஒன்றுமே இல்லை. அப்பா, நான் பண்ணுற கொஞ்ச நாளைக்கு கர்த்தர் பயங்கரமான அந்த பலனெல்லாம் நான் பார்க்குறேன். கிரியை ஆண்டவர் செய்கிறார். முதல்ல எங்கே தெரியுமா நடக்குது? கிரியை எனக்குள்ளே நடக்குது. கர்த்தர் என் கூட வசனத்து மூலம். நீங்கள் புரிந்து கொள்ளணுன்றதுக்காக சொல்கிறேன். எந்த பாஸ்டர் ஸ்தோத்திர பலி படிக்கிறத டிஸ்கரேஜ் பண்ணணும், அதே பாஸ்டர் என்கரேஜ் பண்ணுறேன். ஆனால் அதை வந்து ஒரு சடங்காச்சாரமாக செஞ்சிடாதீங்க. நான் அதை உண்மையாக படிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட நேற்று நான் ஸ்தோத்திர பலி படிச்சில்ல, 5 மெசேஜ் வாய்ஸில் அங்கேருந்து வந்த வசனத்தில் இருந்து எடுத்து 5. இப்போ நான் உங்களுக்கு சங்கீதத்திலேருந்து படித்தது நேற்று படித்தது தான். என்னுடைய சத்துருக்களை பார்க்கிலும் என்னை கனமுள்ளவனாய் மாற்றுகிறேன், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த வசனத்தில் அப்படியே நிறுத்திட்டார் ஆவியானவர். உடனே அந்த சங்கீதத்தை போய் பார்த்தேன். சத்துருக்களை பார்க்கிலும் என்னை கனவானா. வசனத்தை படிக்கிறதுடைய ரகசியமே இதுதானாயா? சத்துருக்கு முன்னாடி உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படி அபிஷேகம் பண்ணணும், சும்மாலாம் பண்ண மாட்டார். வசனத்தை வாசித்து வசனத்தின்படி வாழ்ந்தா அந்த வார்த்தைகள் எல்லாம் நடக்கும். சத்துருக்களையோட நீங்கள் மேலே இருப்பீங்க, முதியோர்களை பார்க்கல நீங்கள் மேலே இருப்பீங்க. உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க பாரு. ஒருவேளை இப்போ இவங்க ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க கரஸ்பாண்டண்ட்டுக்கு அவங்க ஆலோசனை சொல்கிற மாதிரி இருக்கும். கூப்பிடுவாங்க, அந்த சிஸ்டரை கூப்பிடுங்க, அவங்க ஆலோசனை வேணும், ஞானமுள்ள ஆலோசனை. எங்கே தெரியுமா வரும்? ஒரு சாதாரண ஸ்தோத்திர வழியில் வரும், சாதாரண கர்த்தருடைய வார்த்தையினால் வரும். ஹல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. பாருங்கள், திருப்பி நம்ம இந்த செய்திக்கு வந்துடுவோம். பாருங்கள், அங்கே சொல்கிறாரு, தீமோத்தேயு எழுதுறாரு, அதனால் ஐஸ்வர்யம் உள்ளவர்களே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, பணம் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மத்தேயு 19:27 வாசிங்க. முக்கியமான சப்ஜெக்ட் மத்தேயு 19:27. ஹல்லேலூயா. இந்த கேள்வி சரியான கேள்வியா? யார் அது சொன்னது? நீயா? எக்ஸாம் படிக்கிற அப்பா சொல்ற, படித்து நல்ல மார்க் எடு அப்படின்னா முதல் கேள்வி என்ன வருது சொல்லுங்க? முதல் கேள்வி என்ன வருது? பா
எனக்கு என்ன gift கொடுப்பீங்கப்பா? என்ன நீ அப்பா கிட்ட தான் கேட்குற? என்னப்பா எனக்கு என்னப்பா வாங்கி தருவீங்க? நான் ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டேன்னா நான் ரித்திக் கேட்டியா அம்மா கிட்ட? அம்மா நான் நல்ல மார்க் ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டேன், எனக்கு என்னம்மா வாங்கி தருவேன்? அம்மா சொல்ல, ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தீங்கன்னா நீ நல்ல காலேஜில் போய் சேருவேன், படிப்பு வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படியா சிஸ்டர்? அப்போது இல்லை, நான் முதல்ல நான் அப்படி தான் யோசிச்சிருக்கேன். நான் எனக்கு என்ன கிடைக்கும்? இல்லை, தேவனுக்காக நான் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இந்த பூமியில் எனக்கு என்ன கிடைக்கும் நான் யோசிச்சேன்னா, நான் பூமிக்குரியவன், ஆனால் நான் பரலோகத்துக்குரியவன் அப்படின்னு நான் பாருங்க. அங்கே சொல்கிறாரு ஆண்டவரே, ரொம்ப நியாயமான கேள்வி இல்லை, யோசிச்சு பாருங்க. சும்மா கேட்கல பேதுரு. அந்த பணக்காரன் வந்தான், பணத்தை விட்டுட்டுவான்னு சொன்னீங்க. அது பணத்தை மாத்திரமே அவனால் விட முடியல, துக்கத்தோடு திரும்பி போயிட்டான். நாங்கள் பேதுரு வந்து எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா? இப்போ இந்த நம்ம ராயபுரத்தில் இருக்கிறோம், காசிப்பேட்டில் இருக்கிறனால நமக்கு தெரியும் இல்லையா? எத்தனை போட்டுக்கு ஓனர்னு தெரியல. போட்டு ஓனர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? அவங்க வீடுங்க எப்படி இருக்கும்? இன்னும் ஒரு முறை அந்த லான்ச்சா போட்டை எதை சொல்லுவாங்க, ஒரு முறை போயிட்டு வந்தால் லட்சங்கள்ல தாம்மா, லட்சங்கள்லம்மா. அவ்வளோ பணக்காரங்க. பேதுரு ஒன்று சாதாரண ஆள் கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் அனாடங்காட்சியாக விட்டு வர்றதுக்கு. அவன் ஃபேமிலியே பிஸ்னஸ், அந்த நாட்கள்லேயே பெரிய பிஸ்னஸ். ஒரு படகு நிறைய மீன் பிடிச்சாங்க அப்படின்னா, இன்றைக்கி கணக்கில் விட்டுருங்க, இன்றைக்கி கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை பேர் ஒரு லான்ச் வச்சுருந்துருப்பார், போய் ஃபுல்லாக மீன் பிடிச்சின்னு வந்தாருன்னா எவ்வளோ? நான் கேள்விப்பட்டிருக்கேன் 7 லட்சம் 8 லட்சம்லாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டைம் போயிட்டு வந்தா. அப்போ பேர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன். அதை எல்லாத்தையும் விட்டுட்டாரா? குடும்பத்தை விட்டுட்டாரா? மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லாரையும் விட்டுட்டாரா? இப்போ அவர் நியாயமாக கேட்குறாரு, ஆண்டவரே அவன் வந்தான், ஓகே ரைட்டு, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வரோமே. இந்த கேள்வி நீங்கள் கேளுங்க கடவுள்கிட்ட. ஆண்டவரே, பாஸ்டர் சொன்ன நாங்கள் உமக்காக வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமே, அவருக்காக கஷ்டப்பட்டீங்கன்னா கேளுங்க சரியா? இவ்வளோ பாடுகள் படுறோமே, உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டோமே. அப்படி கேட்குற நிலைமையில் இருக்கிறோமான்னு தெரியல. பேதுரு கேட்குற, எல்லாத்தையும் விட்டுட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த தெரியுமா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். 12 சிங்காசனத்தில் நீங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் அமர பண்ணுவேன். அப்போ ஆண்டவருக்காக ஒரு மனுஷன் இழக்கிறான் அப்படின்னா, ஸோ நம்ம சகோதரர் தினேஷ் வந்து சொல்லுவார், நான் ஆண்டவருக்காக எதையும் இழக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கம் சொல்லுவீங்க. அந்த நோக்கத்தை சொல்லாமா? இங்கே என்ன நோக்கம் தெரியுமா சொல்லுவார்? எனக்கு அரசாளணும், எனக்கு சிங்காசனத்தில் உட்காரணும், இதெல்லாம் எனக்கு ஆசை இல்லை. அந்த சீயோன் பர்வதத்தில் ஆண்டவருக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு அவரை எந்த நேரமும் ஆராதிக்கணும். அதை கொஞ்சம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நான் உங்களை ப்ளீஸ் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அந்த மேன்மையானது சீயோன் பர்வதத்தில் போய் கடவுளுக்கு முன்னாடி நின்று ஆண்டவரை கொஞ்ச நேரம் காலையில் ஆராதிக்கும் பொழுது அவ்வளோ மகிழ்றீங்க. பிரியமானவர்களே, தேவனை முகமுகமாய் தரிசித்து ஆண்டவர் அங்கே அசைவாடி கொண்டிருப்பார். இங்கே நம்ம பார்க்குற மாதிரி வந்து நிழலாட்டமாக இருக்க மாட்டார். நீங்கள் நிஜமாக பார்ப்பீங்க, தேவனுடைய ரூபத்தை நிஜமாக பார்ப்பீங்க. கர்த்தர் சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருப்பார். ஆண்டவரே அங்கே போயிட்டு புலம்ப கூடாது, ஐயோ ஆண்டவரே இதுக்காக நான் நிறைய இழந்திருப்பேனே, ஆண்டவரே நான் நிறைய இழக்காமல் விட்டுட்டேனேன்னு சொல்லி அங்கே போய் துக்கப்படுறதில்ல. இன்னைக்கு இழக்கும் பொழுது நமக்கு கஷ்டமாக இருக்குது, சில காரியங்களில் கஷ்டப்படும் பொழுது ரொம்ப துக்கமாக இருக்குது. ஏன் ஆண்டவர் என்னை இப்படி வச்சிருக்கிறாரு, ஏன் ஆண்டவர் என்னை இப்படி கொண்டு போகிறாருன்னு நல்லா புரிஞ்சுக்கீங்கள. நீங்க இழக்கிறது எல்லாத்தையும் பரலோகத்தில் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. பெரியமானவர்களே, சீஷர்களுக்கு சொல்றாரு, 12 சிங்காசனத்தில் உட்காருவீங்கடா. நீங்க சும்மா கிடையாது, 12 சிங்காசனம். இந்த பூமியே அரசால போறாங்க அவங்க 12 பேரும். ஆனா அந்த 12 பேரும் எப்படி மரிச்சாங்க தெரியும்ல? 12 பேரும் ரத்த சாட்சியா மரிச்சாங்க, யோவானை தவிர. பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக கஷ்டப்பட்டு நஷ்டப்படுறவன் எவனும் கிடையாது. அதனால் கஷ்டப்பட்டு நீ சோர்ந்து போயிடாத.
நீ சோர்ந்து போயிடாத. இன்னைக்கு இதை நல்லா உன் இருதயத்தில் வச்சுக்கோ. திரும்பி திரும்பி என்னை பிரசங்க பண்ண வைக்காதீங்க. திரும்பி என் கையில் வந்து இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன தெரியுமா? நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் என்னத்தமா இருக்கு? என்ன கிடைக்கும் இந்த பூமியில்? நான் எப்படி ஆண்டவரே என் குடும்பம் நானும் மற்றவங்க போல தயவு செய்து அந்த ஆசையை தயவு செய்து குழி தோண்டி புதைச்சிருங்க. அது கர்த்தருக்கு சித்தமான நீங்க கேட்க தேவையில்லை. அவர் கொடுப்பார். நீ கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுமா. எனக்கு வீடை கொடுங்க, எனக்கு இதை கொடு, கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா. அந்த ஸ்தோத்திர பலியில் ஒரு வார்த்தை வந்துச்சு. அவர் அந்நியனுக்கு அன்னம் கொடுத்து அன்ன வஸ்திரம் கொடுத்துக்கிறவரா? அந்நியனுக்கு, இஸ்ரவேலருக்கு இல்லை, யூதர்களுக்கு இல்லை. அவ்வளவு அவருக்கு தெரியும். நாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இன்னைக்கு அது பின்னாடி தான் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு இருக்கிறோம். ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. பிரியமானவர்களே, அந்த பரலோகத்தை யோசிச்சு பாருங்க. மறுமையில் எனக்கு ஆண்டவரே, மறுமையில் எனக்கு என்ன ஆண்டவரே, என்ன கிடைக்கும் ஆண்டவரே? ஒவ்வொருத்தரும் எதிர்பாருங்க, ஒவ்வொருத்தரும் கேளுங்க பிரியமானவர்களே. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? இந்த பூமியில் வாழ்ந்துட்டு, இந்த பூமியில் பணக்காரனாக வாழ்ந்து பயங்கரமாக ஒன்றில் இப்போ ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன் போனால் எப்படி பேசுவாங்க தெரியுமா? அவர் இந்த வாழ்ந்து இப்படி செஞ்சு என்னையா சாதிச்ச நீ? தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒன்றுமே கிடையாது. தேவனுக்காக ஒரு மனுஷன் என்ன சாதிக்கிறான் தெரியுமா? அதுதான் உண்மை. உடலை ரிட்டையர்ட் ஆனவங்க இருக்கலாம், இங்கே தவறாக நினச்சிக்காதீங்க, மன்னிச்சுக்கிங்க தவறாக இருந்தா. உண்மை அதுதான். தேவனுக்காக என்ன நம்ம சாதிக்கிறேன்? எனக்கு ஆண்டவர் மறுபடியும் 1000 வருஷம் அரசாட்சி இருக்குது இல்லை? அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்களும் நானும் என்னவா இருக்க போகிறோம்? சரி, இந்த பூமியிலேருந்து நம்ம எடுக்கப்படும்போது பரலோகத்தில் நாம் என்னவா இருக்க போகிறோம் யோசிச்சிருக்கீங்களா? ஜென்ரலாக சொல்லிடுவோம். என்ன சொல்லிடுவோம்? நான் பரலோகத்தை நான் ஆராதிக்க போகிறேன். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9, 10 வசனங்களை எடுத்தவங்க சீக்கிரமாக வாசிங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. பரலோகத்தில் சொல்றாங்க, ஆண்டவரே நீர் அடிக்கப்பட்டு உம்முடைய ரத்தத்தினால அங்கே போய் பரலோகத்தில் நாம் செய்ய போகிற உங்கள் ரத்தத்தினால மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசிரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஹல்லேலூயா. 2வது சீஷர்களுக்கு சொன்னாரு, 12 சிங்காசனம். நமக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு தெரியுமா? சில காரியங்களை மாத்திரம் நான் பேச போறேன். அதுல 2வது காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டு பரலோகத்துக்கு போக தெரியுமா? மரிச்சு அங்கதான்ப்பா நம்ம ராஜாக்களு. ஹல்லேலூயா. அங்கதான்ப்பா நம்ம ஆசாரியர்களே. எனக்கு 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 ராஜா வேண்டாம்ப்பா. பரலோகத்தில் நான் என் ஆண்டவருக்கு ஆசாரியனாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு அரசாளுறதை விட என் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தான் எனக்கு தேவை. அதனால தான் என்னை இங்கே ஆசாரியனாக வச்சிருக்கிறார் போல இருக்கேன். அரசாளுவதை விட நான் ஆண்டவரை ஆராதிக்கணும். நான் ஆசாரிய ஊழியம் செய்யணும். ஆண்டவருக்கு தூபம் காமிக்கணும். ஆண்டவருக்கு அங்கே வேலை செய்யணும், பணிவிட செய்யணும், என் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அவர் ரத்தத்தினால மீட்டிருக்கிறாரா என்ன? பரலோகத்தில் நான் அதை செய்ய போகிறேன். சிஸ்டர், நீங்கள் அதை செய்ய போகிறீங்க. ஆண்டவருடைய பாதத்தில் போய் அவருடைய பாதத்தை கழுவ போகிறீங்க. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பரலோகத்தில் இப்படி நிறைய நேரத்தில் நம்ம தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஓப்பனாக பேசுகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. என் மனைவி அதில் சில நேரத்தில் மாட்டுறாங்க. இப்படி உட்காந்து தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். இப்படி உட்காந்து தான் நம்ம காரியங்களை செய்கிறோம். ஒன்றும் கிடையாது. அலுவலகத்தில் வேலை செய்கிறோம். நமக்கு மேலே ஒரு அதிகாரி வந்தாங்கன்னா எழுந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு எழுந்து நிற்கணும். ஆண்டவர் எப்பேற்பட்ட அதிகாரி, எப்பேற்பட்ட தேவன். ரோமர் 14வது அதிகாரம் ரோமர் 14:11
10 வேகமாக வாசிங்க. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதே. எப்போ பார்த்தாலும் சகோதரன் இப்படி சகோதரன் அப்படி அவன் இப்படி குற்றவாளியை தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? அற்பமாக எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. நம்ம எல்லாரும் அவருடைய நியாயசனத்திற்கு முன்னாடி நிற்கணுமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆமே, நான் படிக்கிறேன். அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்களேன், நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்களேன். இது நம்ம யாருக்குமே நம்ம ஷோ காமிக்கிறது இல்லை. மறப்பேனோ மது அன்பை, மண்டிடுவேன் உன் பாதத்திலே. எத்தனை பேர் பார்த்தீங்க நான் மைக்கெல்லாம் கீழே அமைக்கிட்டு முட்டி போட்டேன்? உங்களுக்கு ஷோ காமிக்கிறதுக்கு இல்லைம்மா. நான் என்ன பாடுறேன்னா, நான் எப்படி நான் பொய்யா பாட முடியும்? இல்லை நான் பாடாமல் இருந்துடலாம். மண்டிடுவேன் உன் அனுவே நான் முழங்காலையாவும் முடுங்கண்ணா. நான் எப்படியா நான் செய்யாமல் படிக்கிறது அந்த வார்த்தையை? அதுக்கு அர்த்தம் இல்லையா? அதுக்கு உயிர் இல்லையா? அதுக்கு ஜீவன் இல்லையா? என்ன செய்ய போகிறோம் நம்ம பரலோகத்தில்? அவருக்கு முன்னாடி முழங்கால் முடங்க வேண்டிய நாம இந்த பூமியில் முழங்கால் முடங்க மாட்டேங்கிறதே. என்ன செய்ய போகிறோம்? எனக்கு இப்போது அந்த மணிக்கணக்கில் நான் உட்காந்துட்டு இருக்கிறதுனால காலை இப்படி ஒரு மாதிரி சைடில் வச்சு உட்காருவேன். பாதி முழங்கால் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி இந்த இடத்துல ஜாயிண்ட் வலிக்குது. நான் என்ன சொல்கிறேன்? வலிக்கிட்டேன்றேன். வலிக்கிட்டோம். அவருக்காக முட்டி போட்டு என் காலுக்கு என்ன வேணா நடக்கட்டுமே. சும்மா இருப்பாரா பார்த்துக்கிட்டு? நான் கேட்பேன், ஆண்டவரே, தாவீது சொல்கிற மாதிரி சொல்லுவேன், ஆண்டவரே உம்மை துதிக்கிறதுக்கு, ஆண்டவரே இப்போ எல்லாரும் மரித்தோரும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் உம்மை துதியார்கள் அப்பா. என்ன சொல்கிறது தெரியுமா தாவீது? என்ன நீங்கள் உள்ளே அனுப்பிச்சிட்டிங்கன்னா யார் ஆண்டவரே உங்களை துதிப்பா? உயிரோடு இருந்தால் நான் துதிப்பேன் ஆண்டவரே. என் கால் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு எப்பவுமே முட்டி போட்டுக்கிட்டே இருப்பேன் ஆண்டவரே. நீங்கள் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவ பயம் ஆராதனை வேலையில் முழங்கால் போட்டு நீங்கள் எப்படிங்க சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற பரிசுத்தரின் பாட்டு பாடும்போது நான் முட்டி போடல, நான் ஆண்டவரை ஏமாத்துற மாதிரி இல்லை. சிங்காசனத்தில் அப்படின்னு அந்த பாட்டு பாடுறோம். எப்படி முழங்கால் முடங்காமல் இருக்க முடியும்? இது நான் சொல்லக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஷர்மிளா அதை படிக்கிறாங்கன்னா இல்லை, ஆவியானவர் அவங்களோட எப்படி இடைப்படணும்னா யார் பார்க்குறாங்க எனக்கு கவலை கிடையாது. அப்போ பாஸ்டர் ஒருவேளை என்ன ஷோ காமிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாரா? கவலை கிடையாது. இந்த வசனத்தை நான் ஆவியானவர் அந்த அளவுக்கு நம்ம பழகிட்டோம்னா முட்டி போட்டுருப்பீங்க. வீட்டில் சில நேரங்களில் முட்டி போட்டு பைபிள் படித்து பாருங்கள். முட்டி போட்டு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். உட்காந்துலாம் அந்த பெட்டு மேலே உட்காந்துலாம் தயவுசெய்து இந்த ஸ்தோத்திரம்லாம் சொல்லாதீங்க. பெட்டு மேலே உட்காந்துக்கிட்டு இறங்கி ஒரு அவருடைய சமூகம் தனியாக போயிடுங்க, முழங்கால் படிடுங்க. ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம் ரொம்ப நேரம் போட முடியாது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முயற்சியே பண்ணலன்னா எப்படி ஸ்தோத்திரம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள் 12 சிங்காசனம் ஆண்டவர் கூட. அப்போது ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை வச்சிருக்கிறாருங்க, நிறைய காரியங்களை வச்சிருக்கிறாரு. லூக்கா 19வது அதிகாரம் சிலதை மாத்திரம் கவனித்து, இப்போ நான் இன்றைக்கி சொன்ன அதிகாரங்கள்லாம் நோட் பண்ணியிருக்கீங்களா? வீட்டில் போய் படிப்பீங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் படிச்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன், இப்படியே நீங்கள் பைபிளை முடிச்சிருவீங்க. பிரசங்கத்தை கேட்டு அந்த சாப்டர்ஸை போய் என்னென்னா நீங்கள் இன்னும் அதிகமாக அதை புரிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வார். லூக்கா 19வது அதிகாரத்தில் ஒரு 2 வசனத்தை நான் வேகமாக வாசிக்கிறேன். லூக்கா 19:12. பிரபுவாகிய ஒருவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும்பொழுது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியங்கள் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனான். இந்த ஊமை எங்கே முடியுது அப்படின்னா, இந்த ஊமையை நான் அப்படியே சொல்லிடுறேனே. திரும்பி அவன் வரான், அந்த ராத்தல் கொடுத்தவன்கிட்ட கணக்கு கேட்குறான். ஒன்றை வாங்கினவன் அதை 10ஆக மாற்றி கொடுக்குறான், இன்னொருத்தன் அதை 5ஆக மாற்றி கொடுக்குறான், இன்னொருத்தன்
அதை சீலையில் அப்படியே பத்திரமா வச்சுட்டு இருக்கிறான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இன்னொருத்தங்கிட்ட அவங்ககிட்ட இருக்கிறத பிடுங்கி 10 ராத்தல் இருக்கவங்ககிட்ட கொடுத்துரு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 விதமான கூட்டத்தை ஆண்டவர் சொல்லுவார். ஒன்று, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரர்கள். 2வது, உண்மை இல்லாதவன் அவன். அதனால தான் அந்த ஒரு ராத்திரில் எடுத்து வியாபாரம் செய்யாமல் அதை அப்படியே வச்சுக்கிறான், உண்மை இல்லாதவன். 3வது கூட்டம் என்ன அப்படின்னா, இவர் ராஜாவே ஆகக்கூடாது. அதாவது 27வது வசனம், அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதவர்களாக இருக்கிற என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள். ஸோ 3 கூட்டம் நம்ம பார்க்குறோம். இந்த 3வது கூட்டம் யார் அப்படின்னு, இது யாருக்கு எழுதுறாருன்னா யூதர்களுக்காக எழுதுறாரு. இந்த 3வது கூட்டம் யார் அப்படின்னா மத்தேயு 8வது அதிகாரத்தில், மத்தேயு 8:12 வசனம். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்பட்டார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சம்பவம்? 100க்கு அதிபதி வனா, அவன் விசுவாசத்தை கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டு சொல்றாரு, புறஜாதிக்க பாரு எப்படி இருக்கிறான். ராஜ்யத்தின் புத்திரரோ இஸ்ரவேலரோ எங்கே தள்ளப்படுவாங்க? இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். இவங்க தான் அந்த 3வது கூட்டம். பிரியமானவர்களே, பார்த்தீங்கன்னா இந்த ஊமையில் ஆண்டவர் அவங்கள அழைச்சிட்டு அவங்கள சில காரியங்களை கொடுத்துட்டு போகிறார். என்ன அப்படின்னாலே அந்த அந்த ஒரு தாளந்து, அந்த ஒரு தாளந்து அப்படின்னா ஒரு மினா ஆங்கிலத்தில், அதனுடைய மதிப்பு 3 மாத சம்பளம். ஒவ்வொருத்தர் கையிலையும் நல்லா பார்த்தீங்க, ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுத்துட்டு போகிறார். அந்த சோம்பேறி ஒருத்தர் தான் இல்லை, ஆண்டவருக்கு தெரியாதா அவன் சோம்பேறியா இல்லையான்னு? அந்த எஜமானுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனாலும் அவனையும் நம்பி ஒரு தாளந்தை கொடுத்துட்டு போகிறார். இப்போ அந்த தாளந்தை வச்சுக்கிட்டு அப்போ ஆண்டவர் என்ன, அதாவது என்னுடைய வார்த்தையை நான் சிம்பிளாக சொல்லணும்னா, வாட் இஸ் தட் காட் இன்ட்ரெஸ்டட் இன் யூ? இன்ட்ரெஸ்டட்னா நம்ம சொல்கிறது இல்லை நமக்கு, அதாவது இங்கே இருக்கிற நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு எதுவுமே கொடுக்கல. இல்லை, ஒன்றாவது தேவன் உங்களுக்குள்ள டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறார். அது என்னன்னு எனக்கு தெரியாது, ஏதாவது ஒரு காரியம் தேவன் டெபாசிட் பண்ணி உங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் பண்ணி. எதற்காக அவர் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ஜீசஸ் சும்மா கொடுக்கல, சும்மாலாம் நம்மளை சூஸ் பண்ணல, சும்மா ரசிக்கல. அவர் பயங்கரமான பிஸ்னஸ் மேன். அவருக்கு அவருடைய ராஜ்யத்தில் ப்ராஃபிட் வேணும், ராஜ்யத்தில் அவருக்கு லாபம் வேணும், ராஜ்யம் கட்டப்படணும். இப்போ என்ன பண்ணுற, இன்ட்ரெஸ்ட் பண்ண அந்த 3 பேரையும் ஆண்டவர் மறுபடியும் சந்திக்கிறாரு. முதல்ல இருக்கிறவன் வாசிக்கலாம் பாருங்க, 16வது வசனம். அப்பொழுது முந்தினவன் ஆண்டவரே உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அந்த முதல்ல இருக்கிறவனுடைய இருதயமே என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னா, கர்த்தரை சார்ந்த இருதயமாக இருக்குது. ஆண்டவரே இங்கே பாருங்க, நீங்கள் கொடுத்துட்டு போனீங்களே ராத்தல், இதை வச்சு நான் இன்னைக்கு நம்ம அப்படி தான் சொல்கிறோம்ல, இதை வச்சு நான் கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணி பாருங்கள் நான் 10 சம்பாதித்தேன் அப்படி சொல்லலை. ஆண்டவரே உம்முடைய ராத்தல், நீங்கள் கொடுத்த பலன் தாங்க ஆண்டவரே ஆதாயம் கிடைச்சது. ஆண்டவரே நான் சம்பாதித்தேன், அவங்களுடைய தாழ்மையும் எளிமையும் பாருங்களேன். நான் சம்பாதித்தேன், நான் செஞ்சேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் முழங்கால் படியிட்டேன், நான் போன வாரம் கற்றுக்கிட்ட காரியத்தினுடைய தொடர்ச்சி. இந்த நான் வந்துச்சுனாவே, இந்த நானுக்கு உரியவர் ஒரே ஒருத்தர் தான், ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த நானுக்கு அர்த்தம் என்ன தெரியும் இல்லையா? இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்னார் தெரியுமா? மோசே கேட்குறாரு, ஆண்டவரே உடைய நாம என்னன்னு கேட்டால், நான் என்ன ஆண்டவரே சொல்கிறதுன்னு கேட்கும்போது சொல்கிறாரு, ஐ எம் தட் ஐ எம். ஆங்கிலத்தில் ஐ எம் அப்படின்னு சொல்கிறார். ஐ எம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா. அது தமிழில் நான் யோசித்து பார்த்தேன்னா எப்படி இருக்குனால, ஆண்டவர் எப்படி சொல்கிறாருனால, ஆண்டவரே யார் அமிச்சான்னு கேட்டேன் சார், நான் அமிச்சேன்னு போய் சொல்லு. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம்ல, நான் அமிச்சேன்னு சொல்லு, அவன் கொடுக்குறானா இல்லையா பாரு. தேவன் நம்ம நானுக்கெல்லாம் ஒன்றுமே மதிப்பு கிடையாது, ஆனால் அவருடைய நான் ஐயம், அந்த ஐயம் தான் யோவானில் 7 ஐயம் வரும். நானே அந்த ஐயம் யார் தெரியுமா? இருக்கிறவராக இருக்கிறேன். யெகோவா தேவன் முதல்ல வெளிப்பட்டார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? நான் தான். ஹல்லேலூயா. யெகோவாவே நம்முடைய ரட்சிப்பு. சங்கீதம் 3 கடைசி வசனம், ஜெகோவா இஸ் அவர் சால்வேஷன்.
அந்த வார்த்தையினுடைய ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு இருக்கும் கடைசி வசனம். அதனுடைய மொழியாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஜெகோவா, அந்த கர்த்தர் யார் தெரியுமா? ஜெகோவா இஸ் மை சால்வேஷன். யெகோவா ஈரே, பர்வதத்தில் வந்த அந்த சிக்கிக்கொண்ட கிடையில சிக்கிக்கொண்ட ஆட்டுக்குட்டி யாரு? நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் யெகோவா, ஜெகோவா. ஹல்லேலூயா. ஐ ஆம், அதான் சொல்றார், ஐ ஆம், நான். அதனால தான் எல்லாம் சேனை அதிபதிகள் சிப்பாய்கள் எல்லாம் வந்து நிற்கும் பொழுது அவரை எங்கன்னு கேட்கும்போது நான் தான். வாசிருக்கீங்க இல்லையா? நான் தான் சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல இடறி விழுந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த ஐயமுக்கு இருக்கிற வல்லமை பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, இவன் சொல்றான் ஆதாயம் கிடைச்சது. அடுத்தவன் வரான், அவனே அதே தான் சொல்றான். ஆண்டவரே, உம்முடைய ராத்தலினாலே 5 ராத்தல் சம்பாதித்தேன். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, லைஃப்பில் கர்த்தர் எங்கே கொண்டு போய் வச்சாலாம். நம்ம தாவீது தான் அதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே வரும். அதாவது கோடியாக நம்ம லாங்குவேஜில் பேசணும்னா இருக்கிறதெல்லாம் குத்தாச்சு. கோடியாக கர்த்தருக்கு கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, உம்மிடத்திலிருந்து பெற்று உமக்கு தந்தோம் ஆண்டவரே, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களே, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கு நான் ஏமாத்துறோம் ஆண்டவரே, அதை ஏற்றுக்கொள்றதுக்கு நான் தகுதியானவனா? எப்படி பேசுகிறாங்கல்ல. இன்னைக்கு கொடுத்தா ஃபேனில் பேர், டியூப்லைட்டில் பேருன்னு இருக்கிற நாட்களில் தாவீது கோடியாக கொடுத்து சொன்னான், உம்மிடத்திலிருந்து பெற்று உமக்கு கொடுத்த ஆண்டவரே. ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்களேன், காணிக்கையை பற்றி பேசலை, நீங்கள் வாழ்க்கையை கூட எடுத்துக்கங்களேன், உங்கள் நேரத்தை எடுத்துக்கங்களேன், உங்களுடைய குரலை எடுத்துக்கங்களேன், உங்களுடைய திறமையை எடுத்துக்கங்களேன், உங்கள் தாளந்தை எடுத்துக்கங்களேன். தேவன் உங்களுக்கு உங்கள் எல்லாரையும் நம்பி ஒரு காரியத்தை இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கிறார். சும்மா ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நல்ல ஞானம் எதுக்காக நினைக்கிறீங்க? கொஞ்சம் யாராவது சொல்லுங்கள். அவருக்கு பயன்படுத்துகிறதுக்காக இன்னைக்கு. ஆனால் அப்படி நம்ம வாழ்க்கை அப்படி தான் போதா? நம்ம வாழ்க்கை அப்படி தான் போதா? உங்களுக்கு கொடுத்துருக்கிற திறமை, ஞானம், நேரம், இதெல்லாம் முதல்ல யாருக்காக? அவர் ஏன் தெரியுமா உங்களுக்கு கொடுத்தாரு? நீங்கள் எனக்கு பயன்படுத்த வேண்டும், முதல்ல எனக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தானியேல் பெரிய அதிகாரத்தில் இருந்தான், 3 வேளை ஜெபம் பண்ணான். செஞ்சானா இல்லையா? தேவ ராஜ்யத்தை உண்மையாக தேடினானா இல்லையா? ராஜா கட்டளை பிறப்பித்த பொழுது எப்படி இருக்குல்ல, ராஜா கட்டளை பிறப்பித்த பொழுதும் அவன் தான் முன்பு செய்து வந்தபடியே. அப்போ அவன் வாழ்க்கையில் ஜெபம்ன்றது ஏதோ யாரை சொல்லி வர்றதில்லை, அவனுடைய வாழ்க்கையாகவே இருக்கிறது. அப்போ ஆண்டவர் உங்களை நம்பி ஏதோ ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அது என்ன திறமை? ஒருவேளை சிலருக்கு ஜெபிக்கவோ, சிலருக்கு பாடுவதற்கோ, சிலருக்கு மறைவான ஊழியம் செய்வதற்கோ, சிலருக்கு ஏதோ ஒன்று உங்களை சிலருக்கு, அதாவது திறமை அப்படின்னா என்ன தெரியுமா? சுவிசேஷன் இல்லை, நல்ல பேச்சு திறமையை கொடுத்துருப்பாரு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நல்ல மற்றவங்களோட பழகக்கூட ஒரு கிருபையை கொடுத்துருப்பாரு. ஏதோ ஒன்று உங்களை சும்மா ஆண்டவர் யாரையும் வெறுமையான உடலை, ஏதோ ஒன்று உங்களை நம்பி அவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த கொடுத்ததை நீங்கள் யாருக்காக பிரயோஜனப்படுத்துறீங்க? நம்முடைய நண்பர் ஒருத்தர் பழைய சபையில் நான் அடிக்கடி சொல்வேன், நீ பேசினா எல்லாரையும் கவர் பண்ணிடுற, ஆனால் நீ பேசுகிற அந்த உன்னுடைய திறமையை தேவ ராஜ்யத்துக்கு நேராக யூஸ் பண்ணினா, நான் யார் சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. தேவ ராஜ்யத்துக்கு அவர் பேசினாவே நமக்கு பிடிக்கும்ல. நம்ம சூரியன் தான் பேசினாவே பிடிக்கும்ல. நீ பேசுகிறத மாத்திரம் அப்படி கொஞ்சம் திருப்பி ராஜ்யத்துக்காக போட்டினா. ஆக்சுவலி இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, அந்த திறமை அவனுக்கு எதுக்காக இன்ட்ரெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு? இன்றைக்கி இசை வாசிக்கிறாங்க இல்லையா, பெரிய பெரிய ஆட்கள்லாம். இப்போ கேபே ஜெரமியா பயங்கரமாக வாசிக்கிறார் கிட்டார் அப்படின்னா, உனக்கு அந்த திறமை எதுக்கு கொடுத்தார் ஆண்டவர்? அவருக்கு பயன்படுத்தும்படியா. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? ராஜா போனவர் திருப்பி ராஜா வருவார். அப்போ அவர் வந்து கேட்கும்போது இல்லை, சுந்தரிமை சொல்ல முடியாது, ஆண்டவர் என்கிட்ட நீங்கள் ஒன்றுமே கொடுக்கலையே. கொடுத்தவருக்கு தெரியும் என்ன கொடுத்தாருன்னு தெரியும். சொல்லி கேட்பாரு, உனக்கு கொடுத்தனை என்னம்மா பண்ண? உதாரணத்துக்கு சொல்கிறேன் சிஸ்டர், ஒவ்வொருத்தரையும் நம்மளை சொல்லி, உனக்கு கொடுத்தனை என்ன பண்ண? ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, நான் செய்யலான்னு தான் பார்த்தேன், நான் செய்யலான்னு. நிறைய பேர் இப்போ காரணம் என்ன தெரியுமா? நான் செய்யலான்னு தான் பார்த்தேன், சூழ்நிலை நம்மளை சுற்றி இருக்க ஒன்று என்னை செய்யவே விட மாட்டுறாங்க, ஆனால் ஊழியமே செய்ய விட மாட்டுறாங்க. எஜமான் வரும்பொழுது உங்கள் காரணமோ எங்கள் காரணமோ செல்லாது. இல்லை ஆண்டவரே, எனக்கு நேரமே இல்லையா ஆண்டவரே, உங்களுக்காக நான் செய்யணும் தான் நான் நினச்சேன், நேரத்தை கொடுத்தவர் நேரத்தை எடுத்துட்டாருன்னு என்ன பண்ணுறது?
நல்லா சிந்திச்சு பாருங்களேன். இந்த ஊமை வந்து ஏதோ ஒரு ராஜா போனால் வந்தான், அந்த ராஜா இயேசு கிறிஸ்து நம்மளை நம்பி சில காரியங்களை ஒப்பு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. 2 பேர் அதுக்கு கணக்கு கரெக்டாக, அவர் வரும்போது கணக்கு ஒப்புவிக்கணும். 2 பேர் கணக்கு ஒப்புவிச்சாங்க. 3ஆவது ஆள் வந்து சொல்கிறான், நான் பத்திரமா வச்சுக்கிட்டேன். ஏன்னா நீர் வந்து விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் எடுக்காததை கொடுக்காததை எடுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதனால் நான் அப்படியே பத்திரமா வச்சுட்டேன். நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. எனக்கு கொடுத்த நேரத்தை, எனக்கு கொடுத்த தாளந்த, எனக்கு கொடுத்த அந்த திறமைகளை நான் அப்படியே இல்லாண்டவர் நான் பண்ண ஆண்டவர். சிலர் சொல்லுவாங்கல்ல, சிலர்லாம் எப்படின்னா நான் பார்த்துருக்கேன், பாட்டு பாட வராங்கன்னா, ஒரு உதாரணமாக சொல்ல, பாட்டு பாட வருவாங்க. யாருன்னா ஒரு 4 பேர் 2 பேரில் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், நான் ஹெல்மெட்டு நான் பாட மாட்டேன். அதாவது நான் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே ஹெல்மெட் நான் பாட மாட்டேன். இல்லை பாடும்போது சரியாக பாட வரேன்னு வச்சுக்கேன், அவங்களுக்கு அவமானமாகிடும், அசிங்கமாகிடும், ஹெல்மெட் நான் பாட மாட்டேன். இதை நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஒரு ஜெபத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு காரியம் சம்பவிச்சு, ஹெல்மெட் நான் ஜெபத்துக்கு போக மாட்டேன். ஒரு பிரசங்கம் ஏதோ ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஹெல்மெட் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். அவர் வரும்பொழுது கணக்கு கேட்டார், என்ன செய்வீங்க? இல்லை ஆண்டவரே, நான் படிப்பு வேலை எனக்கு நேரமே கிடைக்கல, ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் இங்கே சொல்கிறாரு பாருங்கள். அவனை பார்த்துட்டு, கடினமுள்ள மனுஷன்டா நீ, கடினமுள்ள மனுஷன். அவனுடையதை எடுத்து இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபைனலாக நான் கன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள். You have a great reward for the work you are going to do for God. தேவனுக்காக, அது ஒரு குறிப்பு மாதிரி கூட வச்சுங்க, தேவனுக்காக நீங்கள் செய்ய போகிற காரியத்துக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ரிவார்டு இருக்குமா? பெரிய ரிவார்டு இருக்குது, மறந்துடாது, பெரிய ரிவார்டு. தேவனுக்காக நீங்கள் செய்ய போகிற காரியத்துக்கு பெரிய ரிவார்டு இருக்குது. 2வது, God entrusted something for that reason. உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கிறாருல்ல, அது எதுக்காக அப்படின்னா அவருக்காக அதை பயன்படுத்தும்படிக்காக. 2வது, ஒருத்தரையும் அவர் ஒரு கிருபையும் கொடுக்காம பட்சபாதமாக அவர் விடலை, எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒன்று அவர் வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம தேவி சிஸ்டர் யோசிக்கலாம், எனக்கு என்ன இருக்குது, ஏதோ ஒன்று ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஏதோ ஒன்று வச்சு. இப்போ நீங்கள் போய் வேலை செய்கிறீங்க, ஒரு காலத்தில் உங்களை சொல்லியிருப்பாங்க, என்ன ஒன்றுமே ஒரு திறமையுமே இல்லை, இந்த திறமை எப்படி வந்துச்சு? உங்களுக்குள்ளே இருந்துச்சு, அதை நீங்கள் வளர்த்து கொண்டீங்க. அதே போல் கடவுள் உங்களுக்குள்ளே என்ன வச்சுருக்கிறாரு, அதை கடவுளுக்காக வளர்க்குறதுல தான் உண்மையான பலனும் சந்தோஷம் கிடைக்கும். அதை விட சந்தோஷம் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போய் சந்தோஷம், அது கடைசி வரைக்கும் கிடைக்காது, காசு சம்பளம் வரும், ஒரு சந்தோஷம் இருக்காது. கடவுளுக்காக செஞ்சீங்க அப்படின்னா சந்தோஷம் கிடைக்கும். 4வது, யூ ஆர் அக்கௌண்டபிள் டு காட். நியாயாதிபதி வரும்பொழுது கணக்கு ஒப்புவிச்சே ஆகணும். அக்கௌண்ட்ஸ் செட்டில் பண்ணணுவாங்க பாரு, ஆடிட்டிங் எங்கள் பழைய ஆஃபீஸில் நடக்கும். கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க, இது ஏன் இப்படி பண்ணீங்க, இது ஏன் இப்படி பண்ணீங்க. தேவன் நியாயாதிபதியாக வரும்பொழுது நம்ம அக்கௌண்டபிளாக இருக்கிறோம். 4வது. 5வது, நீங்கள் யூஸே பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்க. மற்றவங்களை ப்ளேம் பண்ணாதீங்க. நம்ம திறமைகளை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, இவங்களால தான் நான் இதை செய்யலை, இவங்களால தான் நான் இப்படி இருக்கிறேன், இவங்களால தான் என் லைஃப், வாய்ப்பே இல்லை. கடைசியாக, யூ மேக் யுவர் பாஸ் ஜாய்ஃபுல். மத்தியில் இதே வாசிக்கும் போது தான் நம்ம போட்டிருக்கோம். ஆண்டவர் சொல்லுவார், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. ஆண்டவர் அந்த நாள் வரும்பொழுது உங்களுக்கு எனக்கு ரிவார்டு கொடுக்கறது மாத்திரம் இல்லை, அந்த சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படிக்கு நம்மை அனுப்புவார். இந்த வசனத்தை மாத்திரம் நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் வாசிங்க. வெளிப்படுத்தல் 5:9-10 ஏற்கனவே வாசித்தோம். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நாம் அரசாளுவோம். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் உட்காருவாங்கன்னு பார்த்தோம். 2வது, நாம் அரசாளுவோம். 3வது, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க அப்படின்னா அங்கே வேதம் சொல்லுவோம், தேவ தூதர்களை நீங்கள் நியாயம் விசாரிப்பீங்க, பரிசுத்தவான்களை நீங்கள் நியாயம் விசாரிப்பீங்க. 3வது பாயிண்ட் எழுதிக்கங்க, நாம் நியாயம் விசாரிக்கிறவர்களாக இருப்போம். சும்மா கிடையாதுமா, நீ கஷ்டப்பட்டு பாடுபடுறது. பவுல் எந்த இடத்துல இருப்பாருன்னு நான் யோசித்து பார்க்குறேன். அநேகமாக அப்போஸ்தலர்களாக ஹெட்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னுடைய கணிப்பு. அவ்வளோ பிரயாசப்பட்ட மனுஷன்,
கல்யாணமே பண்ணிக்கல, குடும்பம் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன். அப்போஸ்தலருக்கு 12 சிங்காசனம் கொடுத்துட்டு அவங்களுக்கு நடுவில் பவுலை உட்கார வச்சு எல்லாரையும் நீ இவங்க எல்லாருக்கும் பிரதானின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுத்துக்கல பிரியமானவர்களே. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு. நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம்ல, நமக்குள்ளேயே சண்டை போட்டுருக்குறோம். நாம தேவ தூதர்களை நியாயம் விசாரிக்க போறோமா? பரிசுத்தவான்களை நியாயம் விசாரிக்க போறோமா? இல்லை அப்படி வசனம் இருக்கான்னு டவுட்டா இருக்கா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்துலேருந்து 5வது வசனம் வரைக்கும். 1 கொரிந்தியர் 6 2லேருந்து 5. அது படிக்க நேரம் இல்லை. இது போக வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளை குறித்து பேசுகிறாருல்ல. 7 சபைகள். 3:21 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. லவோதேக்கியா சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். எப்படி இருக்கும்? ஆண்டவர் கொஞ்சம் தள்ளிட்டு மடியில் உட்கார வைப்பாரா? இல்லை அவர் பக்கத்தில் ஒரு சேரை போட்டு அதில் உட்கார வைப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஜெயம் கொள்ளுகிறவன் அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் அமர் பண்ணுவேன். இது ஒரு பேதருக்கும் ஒரு பவுலுக்கும் இல்லை, பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் ஆண்டவர் எழுதுறாரு. ஒவ்வொரு சபைக்கும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சபைக்கும் சிங்காசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 பார்த்தீங்க அப்படின்னா, அநேக உபத்திரவங்கள் பாடுகள் வழியாக நீங்கள் போகிறீங்க, அநேக அவமானங்களை சகிக்கிறீங்க. பாருங்க 10வது வசனம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாத, இவ்வளோ பாடுகள் இருக்கும் உனக்கு, தரித்திரமாக நீ இருக்கிற, ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ அதெல்லாம் என்டியூர் பண்ணு, உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீ மரண பரியந்தம் உண்மையாரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஒவ்வொரு சபைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு ரிவார்டை வச்சிருக்கிறாரு. இந்த ரிவார்ட்லாம் யாருக்கு? உங்களுக்கும் எனக்கு வந்தாமா? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டோம். எப்படி ஒரு சம்பளத்தையோ ஒரு ப்ரொமோஷனையோ இல்லை ஒரு எதிர்காலத்தை எதிர்பார்த்து கஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ, அதுபோல் தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான நம்ம கண் காணாத காரியங்களை, காது கேட்காததை, இருதயத்தில் உணராத காரியங்களை நம்ம ஆவியில் பார்ப்போமானால், நாம் புரிந்து கொள்வோமானால், வேதத்தை வாசித்து அதை நமக்கு இலக்காக வைப்போமானால், நம்ம இப்படி போல் வாழ மாட்டோம். நம்முடைய ஓட்டமும் நம்முடைய வேகமும் மாறிவிடும். ஹல்லேலூயா. எப்படி அந்த பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீ பிள்ளை பிறந்தவொடனே அவளுக்கு சந்தோஷமே என்ன தெரியுமா, அந்த கஷ்டத்தை எல்லாம் ரொம்ப ஈஸியாக சகிச்சுட்டு போயிடுறான். ஏன் அப்படின்னா, அந்த கஷ்டம் முடியும் பொழுது பொக்கிஷம் போல ஒரு பிள்ளை வரப்போகுது. ஹல்லேலூயா. அதை நினைக்கும் பொழுதே அவளுக்கு ஒரு சந்தோஷம். அதனால எல்லாத்தையும் என்டியூர் பண்ணி அது வந்த பிறகு அந்த கஷ்டத்தை எல்லாவற்றையும் அவள் மறந்து போகிறது போல. பிரியமானவர்களே, தேவன் வரும்பொழுது நம்ம கஷ்டத்தை எல்லாத்தையும் நம்ம மறந்து சந்தோஷமாக இருப்போம். நம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம்.